1972ஆம் ஆண்டு புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 1987க்கு பின்னாலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்டி காத்து 1.5 கோடி மக்கள் தொண்டர்களை உருவாக்கி ஒரு இயக்கத்தை இன்றைக்கு சின்னாபின்னமாக கிடக்கின்றது. அந்த இயக்கத்தை தியாக தலைவி புரட்சி தாய் சின்னம்மாவுடைய தலைமையில செயல்பட்டால், எல்லாரும் ஒன்று கூடி செயல்பட்டால் 2026 மாபெரும் ஒரு வெற்றியை தேடி கொடுப்பார் என்பது ஐயமில்லை. வாழ்க புரட்சி தலைவி அம்மா, வளர்க புரட்சி தலைவி தொண்டு. சின்னம்மா தியாக தலைவி என்று சொன்னாலே சின்னம்மாள் தான். எத்தனை தியாகம் பண்ணியிருக்காங்க. இந்த தியாகம் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு வரலாறு வேணும். அவங்கள மிஞ்சின ஆள் என்னுடைய இதில் பார்க்கல. புரட்சி தலைவரும் சாதி மதத்தை பார்க்கவில்லை, புரட்சி தலைவியும் சாதி மதத்தை பார்ப்பதில்லை. அதே வழியில்தான் சின்னம்மாவும் சாதி மதம் எதையும் பார்ப்பதில்லை. இந்த தலைவி ஒருவரால் தான் இந்த கட்சியை ஒன்று சேர்க்க முடியும் என்பதை மிக பெருமையுடன் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அம்மாவுடைய புரட்சி தலைவி தங்கத்தாரகை ஜெயலலிதா அம்மாவுடைய 77வது பிறந்த தினம் தமிழகம் முழுவதும் சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுகிறது. மீண்டும் தமிழகத்தில் அம்மா அவர்களுடைய பொற்கால ஆட்சி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்றால் சின்னம்மா அவர்களுடைய தலைமையில் நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும். நம்மளுடைய சின்னம்மா அவர்கள் கட்சியையும் ஆட்சியையும் அம்மா அவர்களுக்கு உறுதுணையாகவும் இருந்து காப்பாற்றி வழிநடத்தி வந்திருக்கின்றார்கள். இனிமேலாவது இந்த 77வது பிறந்த தினத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து சபதமேற்று மீண்டும் தமிழகத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி சின்னம்மா அவருடைய தலைமையில் சீரும் சிறப்புமாக ஒரு பொற்கால ஆட்சியாக அமைய நாம் அனைவரும் சபதம் ஏற்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி. இன்னைக்கு அம்மாவோட பிறந்தநாள். அவங்கள நினைக்கும் போதெல்லாம், அவங்க பிறந்தநாள்ல நினைக்கும் போதெல்லாம் அவங்க மக்களுக்கு, அதாவது நம்மள மாதிரி பப்ளிக் அவ்வளோ செஞ்சுட்டு போயிருக்காங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம உண்மையிலே மறந்துடுறோம். என்ன சொன்னாங்க? 100 வருஷம் ஆனாலும் அவங்களோட இந்த ஆட்சி நல்லாட்சி கண்டிப்பா தொடரணும்னு சொல்லிட்டு போனாங்க. அது தொண்டர்களுக்கு சொன்னாங்க, அவங்களோட அமைச்சர் பெருமக்கள் எல்லாருக்கும் சொன்னாங்க. ஏன் அதை மறக்கிறீங்க? அந்த ஆட்சி நம்ம திருப்பி கொடுத்தே ஆகணும். 100 வருஷம் நல்லாட்சியை நம்ம கொடுக்கறதுக்கு சின்னம்மா தலைமையில எல்லாரும் ஒன்று சேரணும். ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்கு, இன்னும் 1 இயர் தாங்க இருக்கு. எல்லாருமே பயங்கரமா ஆக்டிவாக எல்லா கட்சியும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எப்ப சேருவோம், எவ்வளவு நாள் காத்துக்கிட்டே இருக்கிறத? சின்னம்மா தலைமையில எல்லாரும் சேரணும், நல்ல கூட்டணி அமையணும். இந்த திராவிட ஆட்சியை கண்டிப்பா நம்ம நகர்த்தணுங்க. மக்களை அவ்வளவு துன்புறுத்துறாங்க. டெய்லி பேப்பரை பார்த்தாலே லேடிஸ் பிரச்சனை ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கு. இது மாறணும். இந்த அம்மாவோட பிறந்தநாள்ல ஒரு மக்களா தொண்டனா ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்.